ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலோட முதல் லாங் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தில் என்னென்ன கீரை இருக்குங்கிறது தெளிவாக எல்லாமே பார்க்க போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்டில் வேறு எதுவும் வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன கீரைன்னா, இப்போ அரைக்கீரை போட்டிருக்கோம். முளைச்சி 3 நாள் தான் ஆகுது. பொடி முளைப்பாக இருக்குது, நல்லா முளைச்சிருக்கு. இது ஃபுல்லாமே அரைக்கீரை தான் போட்டிருக்கோம். இங்கிட்டு வந்து கொஞ்சம் பாலாக்கீரை போட்டிருக்கோம். பாலாக்கீரை இப்போ அறுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நான் வந்து டெய்லி வியாபாரத்துக்கு தான் போகிறேன், கீரை வியாபாரத்துக்கு தான் போகிறேன். இது ஃபுல்லாகவே அரைக்கீரை தான் போட்டிருக்கோம். நம்ம வந்து தாத்தா காலத்துலேருந்து விவசாயம் தான் பார்க்குறோம். எங்கள் அப்பா பார்த்தாங்க. எங்கள் அப்பா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இது வந்து தண்டங்கீரை போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இறந்தோடனே நான் படிக்க போகாமல் அப்படியே வேலைக்கு போனது. ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கடுத்து இப்போது வந்து விவசாயமே போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து விவசாயம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக கீரை விவசாயம் மட்டும்தான், வேறு எந்த விவசாயமும் நம்ம விவசாயம் பார்க்க அப்படியே நம்ம பொருளை நம்மளே சேல்ஸ் பண்ண அப்படியே தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பாலாக்கீரை போட்டிருக்கோம். அது வந்து இப்போ தான் முளைச்சிக்கிட்டு இருக்குது. வளர வளர உங்களுக்கு வீடியோவாக எடுத்து அப்டேட் பண்ணுறேன். அங்கிட்டு வந்து கொஞ்சம் சிறுகீரை போட்டிருக்கோம். லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாகவே அரைக்கீரை தான் போட்டிருக்கோம். நம்ம சிறுகீரை வளர்ந்த உடனே உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடியோவை காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ நல்லாயிருக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெளிவாக வீடியோ போடுறேன். இது வந்து என் பையன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுக்கிறது வந்து என்னோடய ஒய்ஃபு. பின்னாடி கிடக்கிறது ஃபுல்லாகவே அரைக்கீரை தான். வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன ரொம்ப அமைதியாக இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? அவன் ரொம்ப சேட்டைங்க. ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டுட்டு இருக்க முடியாது, ஏதாவது சேட்டை பண்ணிடுவான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சொல்லுங்கள், அடுத்த வீடியோ போடுறேன். இது ஃபுல்லாகவே அரைக்கிறதான் எல்லாமே. அடுத்து நம்ம கிணத்தை பார்ப்போம் வாங்க. இது வந்து தண்ணி திறந்து விடுற வால்வுங்க, மோட்ரு ரூம்லாம் இருக்குது பக்கத்துலேயே. நம்ம கிணத்துல வந்து தண்ணி எப்போவுமே வற்றாது. தண்ணி 24 மணி நேரமும் ஓடினாலும் வற்றாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிணத்தை பார்ப்போம். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து என் ஒய்ஃபு தான் ஃப்ரெண்ட்ஸ். என் ஒய்ஃபு தான் எல்லாத்துக்குமே மோட்டிவேஷன் பண்ணி இது பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னான். சரி, நம்ம ரொம்ப வருஷமாக விவசாயம் தானே பார்க்கோம் அப்படின்ட்டு தான் வீடியோ போடுவோன்ட்டு போட்டேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இன்னும் நிறையா வீடியோ போடுறோம். இதுவும் பாலாக்கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு ஒரு 4 அறுப்பு அறுத்துருக்கு. இங்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாகவே அரைக்கீரை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. விதைக்கி விட்டுருக்கோம். பூரா அதை ஃபுல்லாகவே விதை எடுத்துகிட்டு அப்படியே உழவடிச்சிட வேண்டியதுதான். இங்கிட்டு கொஞ்சம் வந்து பொன்னாங்கண்ணி போட்டிருக்கோம். வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே பொன்னாங்கண்ணி தான். பொன்னாங்கண்ணி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. யாருக்கெல்லாம் பொன்னாங்கண்ணி பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பக்கத்துலன்னா வந்து வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட எப்போனாலும் பொன்னாங்கண்ணி, அரைக்கீரை, பாலாக்கீரை, தண்டங்கீரை, சிறுகீரை எல்லா கீரையுமே நம்மகிட்ட உண்டு. எப்போனாலும் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கையில் இவன் அழுதுட்டான், வீடியோ எடுக்கக்கூடாது உட்காரு அப்படின்னு சொல்லி. சரி, கொஞ்ச நேரம் அவனுக்காண்டி உட்காருமே அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து ஒரு ஃபோன் வந்துருச்சு. அந்த ஃபோனையும் பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து சரி வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சுன்னு கிளம்புறதுக்கு
ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். தோட்டத்தை விட்டு வெளியே போகணுன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து தான் போகணும். பைக்லாம் வராது. எந்த ஒரு மூடையை தூக்கிட்டு வரணுன்னாலும் வைக்கணுன்னாலும் நடந்தே தான் தூக்கிட்டு போகணும், நடந்தே தான் தூக்கிட்டு வரணும். என்ன பண்ண, கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தானே விவசாயம் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து எதுவும் வீடியோ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப போகிறோம் நம்ம. அவ்வளோதான், தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. இது வந்து ரோடு. இதுக்கு அங்கிட்டும் தோட்டம் தான் ஃபுல்லாகவே. இங்கே எல்லாமே கீரை தோட்டம் தான். எங்கள் ஊரில் வந்து மெயினாக கீரை மட்டும்தான் விவசாயம் பண்ணுவாங்க. அவ்வளோதான், கிளம்பிட்டோம். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி திருப்பிக்கிட்டு இருந்தோம். திருப்பவே முடியல. மண் ரோட்டில் வண்டி அப்படியே பதிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. டக்குன்னு கிடங்குக்குள்ளே இறங்கிடுச்சு. அதுக்கு பிறகு மேலே லாஸ்ட்டாக எப்படியோ பைக் வெளியே வந்துருச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.